தேர்தலுக்கு பிறகு இந்த புயல்ல கஜா புயல்ல காணாம போன மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தேர்தலுக்கு அப்புறமா தாவேகான்னு ஒண்ணு இருக்கா, இது தலைவர் விஜய்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு தேட வேண்டிய சூழல் தான் வரும். வணக்கம் நண்பா, நாங்கள் ஜான் ஜேடி. இவங்க சொன்ன அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா, அதாவது கஜா புயல்ல மரங்கள் காணாம போன மாதிரி வந்து டிவிக்கு அந்த கட்சியும் விஜயும் அவர் வந்து காணாம போயிடுவாங்க அப்படின்னு இவங்க இந்த சொன்ன வார்த்தையை நான் வந்து கேட்கும்போது எனக்கு டப்புன்னு வந்து தளபதி சொன்ன அந்த வார்த்தை தான் வந்து ஞாபகம் வந்தது. அதாவது பாத்தீங்கன்னா தளபதி சொல்லியிருப்பாரு, முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன், இனிமே வந்து நோ பேக் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. இது எதனால சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து வர்றது வந்து யாரும் வரலாம், இது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான், எல்லாருமே பண்ற விஷயம் தான். ஸோ வந்துட்டாங்க அப்படின்னும் போது திரும்ப போயிட்டாங்க அப்படின்னா அதை விட ஒரு விஷயம் வந்து இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுலயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் கிடையாது. அதுவும் வந்து அவர் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது வந்து எடுத்த உடனே ஒருத்தரால் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெயிக்கலாம், இல்லை வந்து தோக்கலாம். இது ரெண்டுமே வந்து இருக்கும், இல்லை எல்லா விஷயத்துலையும் வந்து இருக்கும். அது அவர் பார்க்காத விஷயமே கிடையாது. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ வந்து நின்றுட்டும் திரும்பி போகக்கூடாது அப்படின்றது வந்து தளபதி படங்களையும் சரி, நிறைய விஷயம் வந்து நேர்லையும் சரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக போவாரா போக மாட்டார் அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து 2026 இந்த டிவிகே அப்படின்றது ஒரு புரட்சி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவரு எந்த அளவுக்கு அந்த புரட்சி இருக்குன்றது வந்து உங்க கையில இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்க மறக்க மக்கள் பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.